சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் மே மாதத்தின் முற்பகுதியில் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான மேஷத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், தர்மஸ்தானம் மற்றும் தந்தை வழி உறவுகளை குறிக்கும் இடமாகும். ஒரு ராசிநாதன் தன் உச்ச வீடான மேஷத்தில், அதுவும் பாக்கியஸ்தானத்தில் அமர்வது என்பது சாதாரண விஷயமல்ல. இது நீங்கள் ஒரு மகா சக்கரவர்த்தியாக உருவெடுப்பதை குறிக்கிறது. உங்கள் பேச்சில் ஒரு புதிய கம்பீரம் பிறக்கும். இதுவரை மற்றவர்களின் நிழலில் ஒதுங்கியிருந்த நீங்கள் இப்போது மற்றவர்களுக்கு நிழல் தரும் ஒரு ஆலமரமாக மாறுவீர்கள். சூரியன் என்பது ஆத்மகாரகன் மற்றும் பிதுர்காரகன். எனவே இந்த மாதம் உங்கள் ஆத்ம பலம் பல மடங்கு உயரும். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் சிங்கம் போல நிமிர்ந்து நின்று முடிவெடுப்பீர்கள். உங்கள் முகத்தில் ஒரு புதிய தேஜஸ் மற்றும் வசீகரம் உண்டாகும். மற்றவர்கள் உங்களை பார்த்தாலே ஒரு மரியாதை கலந்த பயம் ஏற்படும். அரசாங்க ரீதியான காரியங்கள், பல ஆண்டுகளாக தடைப்பட்டிருந்த அரசு அனுமதிகள், லைசன்ஸ்கள் அனைத்தும் சூரியனின் உச்ச பலத்தால் மிக எளிதாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு மேடையில் ஏறி பேசினால் உங்கள் வசீகரத்தால் மக்களை கட்டி போடும் ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும். பிதுர்வழி ஆசீர்வாதமும் தந்தையின் ஆதரவும் உங்களுக்கு பெரும் பலமாக இருக்கும். ஒரு தந்தை தன் மகனுக்கு கொடுக்கும் சொத்துக்களை விட ஒரு ஆசீர்வாதமாகவே இந்த மாதம் சூரியன் உங்களுக்கு பல நன்மைகளை வாரி வழங்கப் போகிறார். இது உங்கள் வாழ்வின் பொற்கால தொடக்கம். வார்த்தைகளில் அடங்காத அளவிற்கு உங்கள் புகழ் இந்த மாதம் பரவப் போகிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் மிக வலுவாக உள்ளது. 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். ஒரு மனிதன் இந்த உலகில் என்ன செய்ய போகிறான் என்பதை தீர்மானிக்கும் இடம். மே மாதத்தில் உங்கள் வேலையில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். இதுவரை உங்களை சாதாரண ஊழியராக பார்த்த நிறுவனங்கள் இப்போது உங்கள் ஆலோசனையின்றி எந்த முக்கிய முடிவையும் எடுக்காது. பதவி உயர்வு என்பது வெறும் காகிதத்தோடு நிற்காமல் அதிகாரத்தோடும் பெரும் சம்பளத்தோடும் உங்கள் கைக்கு வந்து சேரும். இதுவரை நீங்கள் செய்த கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்ட காலம் முடிந்துவிட்டது. மேலதிகாரிகள் உங்களை தேடி வந்து பாராட்டுவார்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு அவர்களின் தகுதிக்கு மீறிய ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஐடி துறை, நிர்வாகத்துறை மற்றும் அரசு பணிகளில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்களின் நிர்வாக திறமைக்காக பல விருதுகள் உங்களை தேடி வரும். சக ஊழியர்களிடையே இருந்த போட்டிகள் மறைந்து அனைவரும் உங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்வார்கள். வேலையில் நிலவி வந்த அரசியல் மற்றும் சதி திட்டங்களை உங்கள் புத்திசாலித்தனத்தால் முறியடிப்பீர்கள். நீங்கள் தொடும் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் வெற்றியில் முடியும். தொழிலில் புதிய உத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீர்கள். ஒரு நிறுவனத்தின் தூணாக நீங்கள் கருதப்படுவீர்கள். உங்களின் ஒவ்வொரு செயலும் ஒரு முன்மாதிரியாக அமையும். 11ஆம் இடத்து அதிபதி லாபஸ்தானத்தில் வலுவாக இருப்பதால் பணப்புழக்கம் இந்த மாதம் ஆச்சரியப்படும் விதமாக இருக்கும். சிம்மம் என்றால் செல்வம் என்ற அளவிற்கு உங்கள் வங்கி இருப்பு உயரும். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் மட்டுமல்ல, உங்கள் ஆசைகள் நிறைவேறும் இடமும் கூட. இந்த மாதம் நீங்கள் என்னவெல்லாம் வாங்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அவை அனைத்தும் வாங்கும் வசதி உங்களுக்கு வரும். பல காலமாக கிடைக்காமல் இருந்த வராக்கடன்கள் வட்டியுடன் உங்களை தேடி வரும். எதிர்பாராத லாட்டரி, பரிசு பொருட்கள் அல்லது பங்குச்சந்தை முதலீடுகள் மூலம் உங்களுக்கு திடீர் தனலாபம் உண்டாகலாம். வறுமை என்ற சொல்லே உங்கள் இல்லத்தில் ஒலிக்காது. கடன் கொடுத்தவர்கள் உங்கள் வாசலில் வந்து நின்ற காலம் முடிந்து நீங்கள் அவர்களை அழைத்து கடனை திருப்பி தரும் கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும்.
புதிய முதலீடுகளில் இறங்குவதற்கு இதுவே பொற்காலம். தங்கம் மற்றும் வைர நகைகள் வாங்கும் யோகம் மிக பலமாக உள்ளது. குபேரனின் அருள் உங்கள் கல்லாப்பெட்டியில் குடியேறும் மாதம் இது. பணத்தை எங்கே முதலீடு செய்வது என்ற ஞானம் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தால் வழங்கப்படும். ₹1 முதலீடு செய்தால் ₹10 லாபம் வரும் அளவிற்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன. பல ஆண்டுகளாக கோர்ட் கேஸ் என்று அலைந்து உங்களை தவிக்க வைத்த பூர்வீக சொத்து விவகாரங்கள் இந்த மாதம் ஒரு முடிவுக்கு வரும். 8ஆம் மற்றும் 9ஆம் இடத்து தொடர்புகள் உங்களுக்கு சொத்து ரீதியான லாபத்தை தரும். பங்காளிகளுடன் இருந்த நீண்டகால பகை நீங்கி உங்கள் நியாயமான பங்கு உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும். நீதி தேவன் உங்கள் பக்கம் நிற்பார். நிலம் சம்பந்தமான ஆவணங்களில் இருந்த சிக்கல்கள், வில்லங்கங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல மறையும். பூர்வீக சொத்து விற்பனை மூலம் ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வர வாய்ப்புள்ளது. அந்த பணத்தை கொண்டு நீங்கள் ஒரு புதிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குவீர்கள். சொத்து உங்கள் பெயருக்கு மாற்றம் செய்யப்படும் போது ஏற்படும் அந்த திருப்தி உங்கள் முன்னோர்களின் ஆசியாக நீங்கள் கருதுவீர்கள். சட்ட ரீதியான நுணுக்கங்களை இந்த மாதம் நீங்கள் தெளிவாக கையாண்டு உங்களை ஏமாற்ற நினைத்தவர்களின் வியூகத்தை தகர்ப்பீர்கள். வக்கீல்கள் மற்றும் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அநியாயமாக பறிக்கப்பட்ட உங்கள் உரிமைகள் அனைத்தும் மீண்டும் உங்களிடம் வந்து சேரும். சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பம்தான் பலம். இந்த மே மாதத்தில் உங்கள் இல்லத்தில் கடந்த சில ஆண்டுகளாக நிலவி வந்த பனிப்போர் ஒரு முடிவுக்கு வரும். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அதன் அதிபதி வலுவாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பிரிந்திருந்த உறவுகள் உங்களை தேடி வந்து சமாதானம் பேசுவார்கள். ஒரு மகாபாரத யுத்தத்திற்கு பிறகு வரும் அமைதியைப் போல உங்கள் குடும்பத்தில் ஒரு பேரமைதி நிலவும். சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். உறவினர்களிடையே உங்கள் சொல்லுக்கு ஒரு தனி மதிப்பு பிறக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளை குடும்பத்தினர் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்கள் இல்லம் ஒரு நந்தவனமாக மாறும். பழைய மனக்கசப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு புதிய தொடக்கத்தை நோக்கி உங்கள் குடும்பம் நகரும். இது வெறும் மகிழ்ச்சி அல்ல, உங்கள் ஆத்மாவிற்கு தரும் ஒரு பெரும் நிம்மதி. கணவன் மனைவி இடையே ஒரு புதிய காதல் பிறக்கும். குழந்தைகளின் மழலை சத்தம் உங்கள் வீட்டை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். சூரியனை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு மே மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுவது உங்கள் உடலில் ஒரு புதிய மின்சாரத்தை பாய்ச்சுவதற்கு சமம். நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த முதுகு வலி, எலும்பு சம்பந்தமான கோளாறுகள் அல்லது தீராத தலைவலி போன்ற பிரச்சனைகள் இந்த மாதம் ஒரு முடிவுக்கு வரும். உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அபாரமாக அதிகரிக்கும். ஒரு புதிய புத்துணர்ச்சியும் வேகமும் உங்கள் உடலில் குடிபுகும். நீங்கள் ஒரு போர் வீரனைப் போல செயல்படுவீர்கள். சந்திரன் உங்கள் ராசிக்கு சாதகமான இடங்களில் சஞ்சரிக்கும் போது மன அழுத்தத்தால் ஏற்பட்ட உடல் உபாதைகள் மறையும். சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வதும் சூரிய நமஸ்காரம் மற்றும் யோகாசனங்கள் செய்வதும் உங்கள் ஆரோக்கியத்தை இன்னும் மேம்படுத்தும். உங்கள் கண்கள் மற்றும் முகத்தில் ஒரு காந்த ஈர்ப்பு உண்டாகும். மற்றவர்கள் உங்களை பார்த்தாலே என்ன இவ்வளவு இளமையாக தெரிகிறீர்கள் என்று கேட்கும் அளவிற்கு உங்கள் தோற்றத்தில் மாற்றம் ஏற்படும். ஆரோக்கியமே மகாபாக்கியம் என்பதை உணர்ந்து உங்கள் உடலை பேணி காப்பீர்கள். மருத்துவ செலவுகள் பெருமளவு குறைந்து அந்த பணம் உங்கள் எதிர்கால சேமிப்பாக மாறும். பழைய நோய்களுக்கு கூட புதிய மற்றும் எளிமையான தீர்வுகள் கிடைக்கும். எதற்கெடுத்தாலும் சட்டென்று கோபப்படும் குணத்தை கொண்ட நீங்கள் இப்போது ஒரு முனிவரை போன்ற அமைதியை பெறுவீர்கள்.
தியானம் மற்றும் யோகா மூலம் உங்கள் ஆழ்மனதை ஒருமுகப்படுத்துவீர்கள். மே மாதத்தின் கிரக நிலைகள் உங்கள் சிந்தனையை தெளிவுபடுத்தும். நேர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதை ஆக்கிரமிக்கும். நீங்கள் எதை பற்றி நினைக்கிறீர்களோ அது உடனே நடக்கும் ஒரு வாக்குபலிதம் உங்களுக்கு உண்டாகும். கோபத்தை குறைப்பதன் மூலம் நீங்கள் பல இக்கட்டான சூழ்நிலைகளை சுமூகமாக கையாளுவீர்கள். உங்கள் உள்ளுணர்வு மிக வலுவாக செயல்படும். எது சரி எது தவறு என்பதை உங்கள் மனமே உங்களுக்கு சொல்லும். ஒரு மகா ஞானியைப் போல நீங்கள் சிந்திப்பீர்கள். மன அழுத்தம் உங்களை விட்டு முழுமையாக நீங்கும். இரவில் குழந்தையை போன்ற ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும். இந்த மன அமைதிதான் உங்கள் வெற்றிக்கான அஸ்திவாரமாக மாறும். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் மூளை இன்னும் வேகமாக செயல்படும் ரகசியத்தை உணர்வீர்கள். மே மாதத்தின் இந்த புனிதமான காலத்தில் உங்கள் வாழ்வின் ஆன்மீக புரட்சி ஒரு மகா எரிமலை என வெடிக்கப் போகிறது. உங்கள் ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் இந்த வேளையில் இதுவரை உங்களுக்கு தெரியாமல் உங்கள் குடும்பத்தை சூழ்ந்திருந்த மறைமுகமான எதிர்ப்புகள், பொறாமை தீயால் விளைந்த கண் திருஷ்டிகள் மற்றும் செய்வினை தோஷங்கள் அனைத்தும் குலதெய்வத்தின் சுதர்சன சக்கரத்தால் அணு அணுவாக பொசுக்கப்படும். நீங்கள் பல ஆண்டுகளாக தரிசிக்க வேண்டும் என்று ஏங்கி தவித்த அந்த பழமையான சக்தி வாய்ந்த புண்ணிய தலத்தின் கதவுகள் இப்போது இந்த பிரபஞ்சத்தால் உங்களுக்காக அகலத் திறக்கப்படும். அங்கே நீங்கள் செய்யும் ஒரு சிறு வழிபாடு, ஒரு தீப ஆராதனை உங்கள் 7 தலைமுறை முன்னோர்களின் ஆன்மாவை சாந்திப்படுத்தி அவர்களின் மகா ஆசீர்வாதத்தை உங்கள் தலைமுறைக்கு ஒரு கவசமாக மாற்றும். புதிய மனிதர்களின் அறிமுகம் என்பது வெறும் கைகுலுக்களோடு நின்றுவிடாது. அவர்கள் உங்கள் தொழில் சாம்ராஜ்யத்தை கட்டியமைக்க வந்த மகா மந்திரிகளாக இருப்பார்கள். உங்களை வீழ்த்த நிலத்தடியில் திட்டம் தீட்டிய எதிரிகள் உங்கள் வளர்ச்சியின் வேகத்தை பார்த்து மிரண்டு போய் தாங்களாகவே தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு உங்கள் நிழலில் ஒதுங்க இடம் கேட்பார்கள். அடுத்ததாக உங்கள் இல்லறம் ஒரு ராஜ அரண்மனையாக மாறி புதுப்பொலிவு பெறப்போகிறது. உங்கள் வாழ்க்கை துணையின் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் உங்கள் ஜாதகத்தோடு இணைந்து இந்த மே மாதத்தில் ஒரு மகா தனயோகத்தை உருவாக்கி தருகிறது. உங்கள் துணை சொல்லும் ஒரு சிறிய வார்த்தை, ஒரு சிறிய யோசனை கூட உங்கள் தொழிலில் பல கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்து தரும் வல்லமை கொண்டது. பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் ஒரு ஆத்மார்த்தமான பந்தத்தில் இணைய போவதோடு வம்சம் தலைக்க ஒரு வாரிசு உங்கள் இல்லத்தில் உருவாவதற்கான கிரக நிலைகள் மிக துல்லியமாக அமைந்துள்ளன. உங்கள் பிள்ளைகள் கல்வியில் மட்டும் சாதிக்கப் போவதில்லை. அவர்கள் ஒரு உலகளாவிய மேடையில் நின்று உங்கள் பெயரையும் புகழையும் உச்சரிக்கப் போகிறார்கள். வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற உங்களின் நீண்ட நாள் கனவு வெறும் சுற்றுலா பயணமாக இல்லாமல் அங்கே நீங்கள் ஒரு நிலையான சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்கான மாபெரும் வாய்ப்பாக அமையும். விசா மற்றும் பாஸ்போர்ட் சிக்கல்கள் இந்த பிரபஞ்சத்தின் அனுக்கிரகத்தால் தன்னிச்சையாக தீரும். உங்கள் வாசலில் வந்து நிற்க போகும் அந்த புதிய சொகுசு வாகனம் வெறும் இரும்பால் ஆன இயந்திரம் அல்ல, அது உங்கள் கௌரவத்தின் அடையாளம். சொந்த வீடு கட்டும் கனவு நீங்கள் நினைத்ததை விட பிரம்மாண்டமாக வாஸ்து முறைப்படி ஒரு ராஜகோபுரம் போல அமைந்து உங்களை அந்த வீட்டின் மகுடம் சூடா மகாராஜாவாகவோ அல்லது மகாராணியாகவோ மாற்றும். உங்களின் அதிகாரமும் புகழும் இந்த மாதம் விண்ணை தொடப்போகிறது. அரசியலில் இருப்பவர்களுக்கு மே மாதத்தின் 2ஆம் வாரம் ஒரு மிகப்பெரிய மகா திருப்புமுனையாக அமையும். மேலிடத்தின் மிக ரகசியமான அதே சமயம் மிக முக்கியமான பொறுப்புகள் உங்கள் கைக்கு வரும். உங்கள் பேச்சை கேட்கவும் உங்கள் முகத்தை காணவும்
ஆயிரக்கணக்கான மக்கள் மழையிலும் வெயிலிலும் மணிக்கணக்காக காத்திருப்பார்கள். கலைத்துறை மற்றும் ஊடகங்களில் இருப்பவர்களுக்கு இது ஒரு மகா காவிய காலம். உங்கள் படைப்புகள் சமூக வலைத்தளங்களில் ஒரு காட்டுத்தீ போல பரவி உலகளாவிய விருதுகளையும் பாராட்டுகளையும் குவிக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானத் துறையில் இருப்பவர்கள் ஒரு மகா ஒப்பந்தத்தின் மூலம் உங்கள் வாழ்நாள் சேமிப்பையே ஒரே மாதத்தில் ஈட்டும் அளவிற்கு லாபம் பெறுவீர்கள். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு கடல் கடந்த வணிகம் அந்நிய செலாவணியை உங்கள் வங்கிக் கணக்கில் மழையாக பொழியச் செய்யும். ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய மென்பொருள் கண்டுபிடிப்பு அல்லது ஒரு மிக கடினமான ப்ராஜெக்டை வெற்றிகரமாக முடிப்பதன் மூலம் நிறுவனத்தின் மிக முக்கியமான நபராக நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். பொருளாதார புரட்சியின் ஒரு மகா அத்தியாயம் இப்போது உங்கள் வாழ்வில் தொடங்குகிறது. பங்குச்சந்தையில் நீங்கள் தொடும் பங்குகள் அனைத்தும் பொன்னாக மாறும் ரகசியத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உள்ளுணர்வாக தரும். பல ஆண்டுகளாக இழுபறியாக இருந்த நீதிமன்ற வழக்குகள் உங்கள் கௌரவத்தை சீர்குலைக்க நினைத்தவர்களின் முகத்தில் கரியை பூசிவிட்டு நீதியின் மகா வெற்றியை உங்கள் பக்கம் திருப்பும். தந்தை வழி சொத்துக்கள், பிதுர்வழி ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஒரு மகா கவசமாக இருந்து உங்களை காக்கும். தாய்வழி உறவுகள் மூலம் பண வரவும் மன மகிழ்ச்சியும் எல்லையில்லாமல் உண்டாகும். சகோதர ஒற்றுமை ஒரு இரும்பு கோட்டை போல பலப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் வெற்றிக்கு தோளோடு தோள் நின்று உங்களை உற்சாகப்படுத்துவார்கள். வீட்டில் திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிந்து மங்கள ஓசை உங்கள் ஊரையே அதிரச் செய்யும் அளவிற்கு பிரம்மாண்டமாக ஒலிக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு மகா தன ஜாக்பாட்டை இந்த மாத இறுதியில் வழங்கப் போகிறது. தங்கம் மற்றும் வைர ஆபரணங்கள் உங்கள் இல்லத்தில் குவியும். உங்கள் வீட்டை நவீன வசதிகளுடன் ஒரு 5 நட்சத்திர விடுதிக்கு இணையாக நீங்கள் அழகுபடுத்துவீர்கள். ஆரோக்கியமான உணவு முறையால் உங்கள் முகம் சூரியனை போல பிரகாசிக்கும். உங்கள் உடலில் ஒரு புதிய மின்னல் வேகம் பாயும். உங்களின் அறிவாற்றலும் சமூகத்தில் நீங்கள் ஏற்படுத்த போகும் மகா மாற்றமும் உங்களை ஒரு சாதனையாளராக மாற்றப் போகிறது. பழைய நண்பர்களின் சந்திப்பு உங்கள் தொழிலுக்கு ஒரு புதிய பரிமாணத்தையும் புதிய கிளைகளையும் உருவாக்கும். இன்சூரன்ஸ் மற்றும் நீண்டகால சேமிப்புகள் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு மகா பாதுகாப்பை தரும். பகைவர்கள் உங்கள் பலத்தை கண்டு ஒரு சிறு நண்டை போல தங்கள் வலைக்குள் முடங்கி போவார்கள். என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை உங்கள் இரத்தத்தில் ஊறி உங்களை ஒரு மகா போர்வீரனாக மாற்றும். அரசு தேர்வுகளில் சிம்மராசி இளைஞர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஒரு உயர் அதிகார பதவியில் அமர்வார்கள். விவசாயிகளுக்கு மண்ணிலிருந்து தங்கம் விளையும் காலம் இது. உங்கள் நிலங்கள் விளைச்சலால் செழித்து பசுமையாக காட்சி தரும். சிம்மராசி பெண்கள் சுய தொழில் தொடங்கி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை கொடுக்கும் ஒரு மகாராணியாக சாதிப்பார்கள். சமூகத்தில் உங்களை பற்றி பேசப்படும் செய்திகள் அனைத்தும் உங்கள் புகழை உலகெங்கும் பரவச் செய்யும். இறுதியாக உங்கள் வாழ்நாள் சாதனையின் சிகரத்தை தொடப்போகிறீர்கள். சமூகத்தில் கௌரவ பட்டங்கள், விருதுகள் மற்றும் உலகளாவிய அங்கீகாரங்கள் உங்களை தேடி வரும். கழுத்தை நெரித்த கடன் சுமை முழுமையாக தீர்ந்து நீங்கள் ஒரு சுதந்திர பறவையாக மேகங்களுக்கு மேலே மகிழ்ச்சியில் பறப்பீர்கள். தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயமாகி இல்லத்தில் மங்களநாதங்கள் ஒலிக்கும். நில விற்பனை மூலம் கோடிக்கணக்கான லாபம் உண்டாகி உங்கள் பொருளாதார நிலை இனி ஒருபோதும் சரியாத அளவிற்கு ஒரு பெரும் கோட்டையாக உயரும். அலுவலகத்தில் உங்கள் நிர்வாக திறமைக்கு இணையாக யாரையும் ஒப்பிட முடியாது.
மேலதிகாரிகள் உங்களை ஒரு ஆசானாக, ஒரு வழிகாட்டியாக பார்ப்பார்கள். எத்தகைய இக்கட்டான சூழலிலும் உங்கள் மன உறுதி ஒரு வைரத்தைப் போல தளராது. அலுவலக அரசியலில் உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் தாமாகவே சுவடு தெரியாமல் காணாமல் போவார்கள். மே மாதத்தின் இறுதி நாள் உங்கள் வாழ்நாள் கனவு நனவாகும் ஒரு மகா வெற்றி செய்தியுடன் நீங்கள் மகுடம் சூடுவீர்கள். நீங்கள்தான் இந்த மாதத்தின், இந்த ஆண்டின், இந்த யுகத்தின் மகா வெற்றியாளர். சிம்மராசி பேரரசர்களே, இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக கதவுகளை திறந்து வைத்துவிட்டது. இனி தயக்கம் வேண்டாம். சிங்கநடை போட்டு முன்னேறுங்கள். வெற்றி கோட்டை உங்களுக்காக காத்திருக்கிறது. நமது பிரியா தமிழாஸ்ட்ரோ சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்கள் வெற்றியே எனது மகிழ்ச்சி. வெற்றி நிச்சயம். எல்லாம் நன்மைக்கே.